இந்த 9 வகையான இன்கிரிடியன்ட்கள் நவரத்தனம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த 9 வகையான இன்கிரிடியன்ட்ஸ் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா? தெரியாது. ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கழிவுகள், அதாவது செல்ஸ்ல இருக்கிற டேமேஜஸ், இதெல்லாம் ரிமூவ் பண்றக்கூடிய டீடாக்சி பார்ட்டிசிபிள்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்குள்ளாரே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நோய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, டிசீஸ் இல்லைன்னா டிசார்டர்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப நோய்னா என்ன அப்படிங்கறது முதல்ல பார்த்துடலாம். நோய் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸாம்பிள் ஜென்ரலா சொல்றேன். நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையா மதர் கன்சீவ் ஆகிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு செல், கர்ப்பப்பை கூட இருக்கிற ஒரே செல் வந்து பல்கி பெருகி நம்மளுடைய உடம்பாவும் கண்ணு காது மூக்குன்னு சொல்லிட்டு டோட்டல் உறுப்புகளோட 10 மாசத்துல வெளியில வருது. கரெக்டுங்களா? நம்ம அந்த குழந்தை தான் நாமளும். எஸ் ஆர் நோ? அப்ப ஒரு செல், மதர் செல்லுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்ஸையும் உருவாக்க தெரிஞ்ச அந்த மதர் செல்லுக்கு நம்ம உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்த தெரியுமா தெரியாதா? தெரியும். எஸ் ஆர் நோ? அப்போ இந்த செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு செல் தான் இப்ப லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களா பல்கி பெருகி டெவலப் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இப்ப இந்த செல்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா டெவலப் ஆன பின்னாடி இந்த செல்ஸ் டேமேஜ் எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம இதுக்கான உணவுகள் எங்கிருந்து எடுத்துக்குது, இந்த செல் வந்து வளர்ச்சி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்லுக்கு தேவையான ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலியமாவும், குடிக்கக்கூடிய தண்ணி வாட்டர், குடிக்கக்கூடிய குடிநீர் மூலியமாவும், சுவாசிக்கிற காத்து மூலியமாவும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே, கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாமே எடுத்துக்குது. ஓகேங்களா? இப்போ ஆரோக்கியமான உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அப்போ ஆரோக்கியமான உணவு நான் எடுத்துக்கல, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் இல்லை அப்படின்னு கேட்டா இந்த நோய்வாய்க்கு நம்ம பாதிக்கப்படுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது கல்லீரல்ன்றது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அது ராஜ உறுப்புகள், அது ஒரு உறுப்பு. ஓகேங்களா? இப்ப அந்த கல்லீரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நோய் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கல்லீரல் வந்து டேமேஜ் ஆன பின்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால டேமேஜ் ஆயிடுது, அது சரியா செயல்பட முடியாது போறப்போ உடனே யூரின் மஞ்சளா போகும், கண்ணெல்லாம் மஞ்சளா இருக்கும். நாம என்ன பண்ணுவோம், உடனே அதுக்கு மஞ்சக்காமலை, ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோயின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். எஸ் ஆர் நோ? எஸ், கரெக்டுங்களா? இப்ப அந்த நோய் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும், 50 to 60% டேமேஜ் ஆன பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆமா நோய் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா? தெரியாது. அதே மாதிரிதான் உடம்புல இருக்கிற ஒரு நோய் பத்தி ஜென்ரலா சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நோய்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய செல்ஸ் டேமேஜ் தான். லிவர்ல இருக்கிற செல்ஸ் டேமேஜ் ஆனதுனால வந்திருக்கிற பாதிப்புக்கு பேரு நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டுங்களா? இப்ப அந்த செல்ஸை கியூர் பண்ணிட்டா நோய் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும். எஸ் ஆர் நோ? கரெக்டுங்களா? அப்ப நம்ம இதை என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா விட்டமின் சி இருந்துச்சுன்னா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்றோம். கரெக்டுங்களா? அப்ப கார்போஹைட்ரேட்ஸ் உடம்பு ஹெல்த் வயிற்றுக்கு நல்லதுன்னு சொல்றோம். ஒவ்வொன்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த ஹெல்த் சப்ஜெக்ட் எடுத்தோம்னா பெரிய சாப்டரா இருக்கும். அப்ப நோய் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த செல்ஸ் டேமேஜ் தான். அப்ப இந்த செல்ஸை கியூர் பண்ணிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஓகேங்களா? இது இந்த நோய்க்கு சரியாகும், இந்த நோய்க்கு சரியாகும் இல்லாம ஒரு 200க்கும் மேற்பட்ட வியாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டைரக்டா செல்ஸ் மூலியமா செல்ஸ் டேமேஜ் சரி பண்றது மூலியமா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? 200 வகையான நோய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அதே மாதிரி தான். நீங்க எந்தெந்த நோய்னு சொல்றீங்களோ அந்த நோய்க்கு எல்லாத்துக்குமே அதனுடைய செல்ஸ் டேமேஜ் தான் காரணம். கிட்னி டேமேஜ் இருக்கு அப்படின்னா கிட்னி டேமேஜ்னு செல்ஸ் டேமேஜ் ஆனதுனால கிட்னி செயல்படல அப்படின்னு சொல்றோம். அப்போ கிட்னி செயல்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஆரம்பத்துல இருந்தே ஆரோக்கியமான உணவுகள் எடுத்திருக்கணும், ஆரோக்கியமான தண்ணி குடிச்சிருக்கணும், ஆரோக்கியமான உடல் உழைப்பு செஞ்சிருக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா ஆரோக்கியமா இருக்கலாம். எப்ப நம்ம ஆரோக்கியமான வேலை செய்யலையோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த நோய்க்கு நம்ம ஆட்பட்டுருவோம். அப்ப அந்த நோயிலிருந்து வெளியே போகணும்னா இந்த கியூர் செல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிறது மூலியமா நம்மளுக்கு 100% ரெக்கவரி கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் கியூர் செல் அப்படிங்கிற ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 கிராம் இருக்கக்கூடிய ஒரு சேஷெட்ல 2 கிராம் இருக்கும். ஒரு பேக்கெட்ல இந்த மாதிரி 2 கிராம் இருக்கிற சேஷெட்ஸ் 20 சேஷெட்ஸ் இருக்கும். நம்ம ஜென்ரலா நம்ம ஹியூமன் பாடி ஒரு நாளைக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5000ல இருந்து 6000 ORAC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒராக் வேல்யூ நம்மளுக்கு பாடிக்கு நீடட் இருக்கு. ஒராக் வேல்யூ
ஒரு 6000 5000 6000 ஒராக் வேல்யூ நம்மளுக்கு நீடட் இருக்கு. அப்போ இது நம்ம எது மூலியமா கிடைக்குது நம்ம உடம்புக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய சாப்பிடக்கூடிய நார்மலான இருக்கிற ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ், ஜூஸ், வாட்டரு, ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா இது மூலியமா தான் நம்ம இந்த ஒராக் வேல்யூ நம்மளுக்கு பாடி கிடைக்குது. சப்போஸ் இது கிடைக்காத டைம்ல தான் நம்ம ரொம்ப டயர்டா இருக்கிறதோ, நம்மளுக்கு பேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டா இருப்பாங்க இல்லையா, ரொம்ப பெட்டர்ஸ்டா. ஏன் அப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு போதுன்ற அளவுக்கு ஒராக் வேல்யூ கிடைக்காதனாலதான். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு ஷேஷெட்ல கியூர்செல் வந்து 2 கிராம் இருக்கிற ஒரு ஷேஷெட்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7000 ஒராக் வேல்யூ இருக்கு. சோ இதை டெய்லி நம்ம எடுத்துக்கிறது மூலியமா நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஒராக் வேல்யூ சமன் செய்யப்படும். ஓகேங்களா? இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கட் பண்ணிட்டு காலையில எம்டி ஸ்டமக்ல நாக்கடியில சப்லிங்கல்ல இது கொட்டிக்கணும். பவுடர் ஃபார்மேட்ல கொட்டிட்டு நீங்க எதுவுமே பண்ணாம நாக்கெல்லாம் ஆட்டாம அமைதியா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா போதும். 2 to 3 நிமிஷத்துக்குள்ளார உமிழ்நீர் வளர்ந்துரும். உமிழ்நீரோட கலந்து அட்டன் டைம்ல பாடியோட மிங்கிள் ஆயிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு அதை அப்படியே முழுங்கிடலாம். சரிங்களா? இதனால என்ன நடக்கும்னா, இன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளட்டோட கலந்துரும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பிளஸ் ஹியூமன்ஸுக்கு தேவையான சப்போர்ட் இந்த ப்ராடக்ட் மூலியமா கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட் கம்பெனி வந்து சிங்கப்பூர் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால குவாலிட்டியில் 100% அசூரன்ஸா இருக்கும். அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் பண்ணுமோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ல இருந்து, ஹலால் சர்டிஃபிகேட்ல இருந்து, என்னென்ன சர்டிஃபிகேட் SGS சர்டிஃபிகேட்ல இருந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன், நீங்க பாத்துருங்க. சரிங்களா? ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ஓரியன்டா பார்ப்போம்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு உள்ள இன்கிரீடியன்ட் எடுத்துக்கிறதுக்கு. நம்ம ஜென்ரலா கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு ஆப்பிள் டெய்லி சாப்பிட்டோம்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஏன், எதனால அப்படின்னா, ஆப்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்போட ஒத்து போற அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இம்யூனிட்டி பவர் கிரியேட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால, அந்த இன்கிரீடியன்ஸ் அதுல இருக்கிறதுனால நம்ம அதை நம்ம யூட்டிலைஸ் பண்றோம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பொருள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பிட்ற மூலப்பொருட்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாவே பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி இந்த கியூர் செல்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு முதல்ல பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கிரீன் ஆப்பிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கும் நம்மளுக்கு ஹியூமன் செல்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் இருக்கு. விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இந்த இன்கிரீடியன்ஸ் நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. இதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சோலாரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெட் கிரேப்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்சர் செல்ஸ் கூட, நம்ம பாடியில இருக்கிற கேன்சர் செல்ஸ் கூட ரிமூவ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் தான் அது. அதோட விட்டமின் சி இதெல்லாமே நல்ல என்ரிச்சா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் அதுல இருந்தும் ப்ரீ ரேடிக்கல், நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்படுற ப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து அவாய்ட் பண்றதுக்காகவும் நிறைய இன்கிரீடியன்ஸ் அதுல இருக்கு. ரெட் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ளூபெரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாவல் பழம் இருக்கு இல்லைங்களா, நாவல் பழம் மாதிரி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த நாவல் பழங்கள்லயே ஒரு அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ப்ராடக்ட் தான் அது. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாக்பெரியில விட்டமின்ஸ் அதிகமா இருக்கு. விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் இ இதெல்லாமே அதிகமா இருக்கிறதுனால இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஹியூமன் பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒராக் வேல்யூ கொடுக்குற அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான் இது. இது மேக்ஸிமம் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல அதுக்கு அடுத்துதான் இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்ன குளோரெல்லா அப்படின்னு சொல்லிட்டு. குளோரெல்லான்றது ஸ்பைருலினா விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்கிரீடியன்ட் தான் அது. இது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் பேஸ் பண்ணி தான், அங்கதான் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அதிகமா கிடைக்குது, நியூட்ரிஷன்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்லி கிரேஸினுடைய எக்ஸ்ட்ராக்ட். பார்லில இருந்து தான் ஒயின் எடுக்கிறாங்கன்னு தெரியும் இல்லையா? அப்ப அந்த பார்லியை வந்து பாத்தீங்கன்னா முளைக்க வச்சிருவாங்க. வச்ச பின்னாடி ஒரு 3 இன்ச் வளர்ந்த பின்னாடி அதை வந்து ரோல் பண்ணி அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து எஸ்ஓடி ஃபார்முலால, சோடியம் டை மியூட்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஓடி ஃபார்முலாவில் அதை பிரித்து எடுத்து அதுல இருக்கிற நானோ டெக்னாலஜி மூலியமா நிறைய அதுல இருக்கிற பார்ட்டிசிபிள்ஸை பிரிச்சு எடுத்து அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பார்லி கிரேஸ் எக்ஸ்ட்ராக்ட், குளோரெல்லா எக்ஸ்ட்ராக்ட் இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கழிவுகள், அதாவது செல்ஸ்ல இருக்கிற டேமேஜஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்றக்கூடிய டீடாக்சி பார்ட்டிசிபிள்ஸ் அதிகமா இருக்கு. பிளஸ் குளோரோஃபில் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற காயங்கள், புண்ணு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அதுல ரெண்டுலயுமே இருக்கு. அதனாலதான் இது 2 இன்கிரீடியன்ஸ் மேஜரா ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா omega-3, omega-6, omega-9. omega-3, 6, 9 மூணுமே இதுல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிளான் பேஸ்ட்ல மட்டும் எடுத்திருக்காங்க. இந்த omega-3, 6, 9 வந்து உடம்புல பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும்
பாடியினுடைய மெட்டபாலிசத்துக்கும் ஓவரால் நம்மளுடைய பாடி உருவாக்கத்துக்குமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் இது. இதெல்லாம் ஒமேகா கொடுத்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் பேராலிசிஸ் எல்லாம் சரி பண்றதுக்கு, மொத்த தலைவலி, ரெட்ட தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாகிறதுக்கு ரொம்ப இந்த இன்கிரீடியன்ட் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அஸ்டாசாந்தின் அப்படிங்கிற இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டுல நம்பர் 1 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இம்யூனிட்டி பூஸ்டர்னா அஸ்டாசாந்தின் இருக்கிற இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்லயுமே இந்த அஸ்டாசாந்தின் இருக்கும். அஸ்டாசாந்தின்றது ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்தமா உடம்புல தேவைப்படுற நோய் எதிர்ப்பு சக்தியும் அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் பிளாக் கோஹோஷ் அப்படிங்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாக் கோஹோஷ்ன்றதும் ஜப்பான்ல தான் அதிகமா கிடைக்கும். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோஎன்சைம் Q10 அதிகமா இருக்கு. அப்ப கோஎன்சைம் Q10 எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு கோஎன்சைம் Q10 ரொம்ப தேவை. அதே மாதிரி இது பிளட் ரிலேட்டட் ஒர்க் பண்றதுனால லேடிஸ்க்கான பீரியட் ப்ராப்ளத்தில் எல்லாத்துல இருந்து வெளியில வரலாம். ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து அவங்க மெனோபாஸ் வரலாம், மெனோபாஸ்க்கு பின்னாடி வரக்கூடிய ஜாயிண்ட் பெயின் இது எல்லாத்தையுமே கியூர் பண்றதுக்கும் இந்த பிளாக் கோஹோஷ் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கோஎன்சைம் Q10 அதிகமா இருக்கிறதுனால இந்த 9 வகையான இன்கிரிடியன்ட்கள் நவரத்தன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த 9 வகையான இன்கிரிடியன்ட்ஸ் நானோ டெக்னாலஜி ஃபார்மேட்ல இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹவு டு யூஸ், இதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு நாக்கடியில் சப்லிங்கல்ல இதை அப்படியே கொட்டிட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் அமைதியாக வச்சிருக்கணும். இந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆட்டுறதோ இல்லை வேற மாதிரி பேசுறதோ இதெல்லாம் விடாம ஒரு 3 நிமிஷம் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா உமிழ்நீரோட சலைவாவோட நல்லா டைலூட் ஆயிட்டு நீங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முழுங்கிக்கலாம். சரிங்களா? இதை காலையில எம்டி ஸ்டமக்ல ஒன்று சாப்பிடணும். நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் கொஞ்சம் டிசீஸா இருக்காங்க, ஒரு நாளைக்கு நான் 2 எடுத்துக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். காலையில எம்டி ஸ்டமக்ல ஒன்று, நைட்ல சாப்பிட்றதுக்கு பிஃபோர் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா டைஜஷன் ஈஸியா ஆயிரும். காலையில மோஷன் போறது நல்லா ஃப்ரீயா போக ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஆக்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்ப கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இப்ப அது வந்து என்ன ஃபுல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச பின்னாடி அதை அப்படியே நம்ம முழுங்கிடலாம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். சிம்பிள் மேட்ரு. ஓகே. இதே மாதிரி ஒரு பேஷண்டா நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில ஒன்று நைட் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு 10 நாளைக்கு 2 டைம்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1 மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். ஒரு மாசத்துக்குள்ளாரே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பாக தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் தான் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம், நல்லாவே சாப்பிடலாம். நல்லா இனிப்பா ஒரு சாக்லேட் மாதிரி குளுக்கோஸ் போடுற மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். கரைஞ்ச பின்னாடி நல்ல டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை சேஃப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வேணாம்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபீடிங் மதர்ஸ் தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு வேணாம்னு சொல்கிறோம். அதே மாதிரி 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சஜஷன் சொல்லிக்கிறோம். மற்றபடி எல்லாருக்குமே கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். தேங்க்யூ. இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி தான், அதனால தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா ப்ராடக்ட்னா நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா, எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களை யார் இன்ட்ரோ பண்ணுறாங்களோ இதில் கீழே ஒரு நம்பர் இருக்கும், இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாயினிங் லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை தொட்டு நீங்கள் உங்களுடைய நேமு, மொபைல் நம்பரை, மெயில் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ண முன்னாடி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனி வேலட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய USDT வெப்20 ஆட் பண்ணிக்கலாம். பண்ண பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி ஆக்டிவேட் வரும். கொடுத்தீங்கன்னா மேலே ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஷிப்மெண்ட் அட்ரஸ் இருக்கும். அந்த ஷிப்மெண்ட் அட்ரஸில் உங்கள் அட்ரஸை பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா கம்பெனில இருந்து உங்களுக்கு 8 ல இருந்து 10 நாளுக்குள்ளார கொரியர் மூலமா வீட்டுக்கு வந்துடும். நீங்க அப்படி கன்சியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?